டிசம்பர் 31 4 மணிக்கு ஜப்பானில் திடீர்னு சைரன் அடிக்க ஆரம்பிக்குது. ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த மக்கள் இருந்துக்கிட்டு, ஏன்னா நான் சொல்கிற முந்தா நாள் நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த மக்கள் திடீர்னு காதில் அந்த அபாய சங்கு ஒலிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்கிற ஸ்பேஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. வயசானவங்க வீட்டிலேயே இருக்கிற டேபிள் கடியில் போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஜப்பான் அப்போலேருந்து அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள 155 எர்த் ஷேக்கிங்கை ஃபேஸ் பண்ண போகுது. .6 ரிக்டர் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எர்த்குவேக்ஸ் ஜப்பானில் ஒரு பர்டிகுலர் பகுதியை, ஒரு பெனின்சுலா பகுதியை நம்ம எல்லாருமே நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிருந்த அதே நேரத்தில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதோட விளைவு ஜப்பானில் ஏகப்பட்ட பேர், லட்சங்களில் மக்கள்கள் இப்போது இந்த ஷெல்டர்லாம் கொடுக்கப்படும் தெரியுமா, கேம்ப் மாதிரி போட்டு பத்திரப்படுத்தப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி பத்திரப்படுத்தப்பட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வீட்டில் ஆயிரக்கணக்கான வீடுகள், ஆயிரக்கணக்குன்னு சொல்கிறப்போ தௌசண்ட்ஸில் இல்லை 10,000s எத்தனையோ வீடுகள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கட்டாயிருக்காங்க. இன்னமும் பில்டிங்க்கு கீழே எத்தனை பேர் புதஞ்சு கிடக்காங்கன்னு தெரிய முடியாத அளவுக்கு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட, மதன் நீ சொன்னது நடந்துருச்சு, நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷனில் 5வது ப்ரெடிக்ஷன் இதுதானே, ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கனால் அதுவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எர்த்குவேக் வந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு சுனாமியும் வந்திருக்குது. ஜப்பானில் மட்டும் இல்லை, சவுத் கொரியாலையும். 2024 நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ என்ன நடந்துச்சு, எவ்வளோ பெருசாக இந்த எர்த்குவேக் இருந்துச்சு, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அண்ட் இதில் எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற ஆதி காலத்து பில்டிங்ஸ் இருக்கும்ல, பழைய காலத்து பில்டிங்ஸ் இருக்கும்ல, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட உடன் பில்டிங்ஸ் இந்த எர்த்குவேக்கில் பாதிக்கப்படாமல் இருக்குது. ஜப்பானில் இறந்தவங்களோட எண்ணிக்கை 53 பேர். ஆனால் இதை விட சின்னதாக ஒரு எர்த்குவேக் டோக்கியோவில் 1920s 1 லட்சம் பேரை கொண்டுச்சு. இப்போ 53 பேர் இறந்தது சோகமான விஷயம் தான். ஆனால் 1 லட்சங்கிற கவுண்டை ஜப்பான் எப்படி 53க்கு கொண்டு வந்தாங்க? எப்படி ஜப்பான்னால இவ்வளோ பாதுகாப்பாக எர்த்குவேக்கு நடுவில் இவேட் பண்ண முடிஞ்சிச்சு? அதே நேரத்தில் பாதிப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. 50 பேருக்கு மேலே இது வரைக்கும் இறந்துருக்காங்க, இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இதோட நின்றுச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு அபாயம் தான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜப்பான் டெக்னாலஜிக்கலாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, த பாஸ்ட் லெசன்ஸ் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் us how to be prepared for the future அப்படிங்கிறத ஜப்பான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஸோ எப்படி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தாக்குதல் ஜப்பான் மேலே நடந்துச்சு, இந்த இயற்கையோட தாக்குதலை மனிதர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்காங்கிற 2 விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அல்கோரிதம் உங்களுக்கு இந்த வீடியோ மாதிரி நீங்கள் எந்த நியூஸ் வீடியோ வந்தாலும் உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு சேர்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கும். அதே நேரத்தில் எனக்கும் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற வேறு நியூஸை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேர்க்கலனாலும் எனக்கு உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்குவாடில் ஜாயின் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுங்கிறத சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லேயே சொல்லிடுறேன். ஸோ டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு 4 மணி அளவுக்கு ஒரு எர்த்குவேக் 10 கிலோமீட்டர் டெப்த்தில் ஜப்பானுக்கு கீழே உருவாக ஆரம்பிக்குது. இட்ஸ் கால்ட் அ ஷாலோ எர்த்குவேக். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்டில் ஒரு எர்த்குவேக் பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தோம். எர்த்குவேக்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஷாலோ எர்த்குவேக்ஸ் இருக்குது, இன்னொன்று டீப் எர்த்குவேக் இருக்குது. டீப் எர்த்குவேக்குங்கிறது உலகத்தோட, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கு டீப்பான பகுதியில் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம டீப் எர்த்குவேக்னு சொல்லுவோம். இப்போ ஜப்பானுக்கு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலோ எர்த்குவேக். இது ஒரு 10 கிலோமீட்டர் டெப்த்தில் ஜப்பானோட மண்ணுக்கு கீழே உருவாயிருக்கிற ஒரு எர்த்குவேக். நம்ம நினைக்கிறது டீப் எர்த்குவேக் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாலோ எர்த்குவேக் தான் டீப் எர்த்குவேக்கை விட அதிகமான பாதிப்பை மக்களுக்கு கொடுக்கும். அதிகமான பாதிப்புகள், ஏன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில், ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அடிக்கிற ஒரு எர்த்குவேக் நம்மளோட மேண்டில், நம்மளோட சர்ஃபேஸ்க்கு அடிக்கிறதுக்கு அது இம்பாக்டை லூஸ் பண்ணிடும். அந்த அளவுக்கு அது சீரியஸாக இருக்காது. ஆனால் இங்கே 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அடிக்கிற எர்த்குவேக் இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இது லக்கிலி அண்ட் அன்லக்கிலி ஜப்பானில் ஏற்பட்டிருக்குது. ஏன் லக்கிலின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்குவேக் உலகத்தில் வேறு எந்த நாட்டில் அடிச்சிருந்தாலும் ஜாப்பனீஸ் மக்கள் அளவுக்கு நம்ம ரெசிலியண்ட்டாக இல்லை, ஜாப்பனீஸ் மக்கள் அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. ஜப்பான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாடுக்கு எர்த்குவேக்கும் புதுசும் கிடையாது, சுனாமியும் புதுசும் கிடையாது. வருஷம் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 2011 ஒரு எர்த்குவேக் கூட ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக். ஸோ ஏன் இதை சொல்கிறேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜப்பானோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இருக்குல்ல, ஜப்பானோட நிலத்துக்கு கீழே 3 டெக்டானிக் பிளேட்ஸ் மீட் பண்ணுது. ஒரு யுரேஷியன் பிளேட் இருக்குது,
அந்த மாதிரி ஒரு 3 பிளேட் மொத்தம் ஓகேவா ஒரே இடத்துல ஜப்பானுக்கு கீழே வந்து மீட் பண்ணுது. ஸோ இந்த 3 பிளேட் ஒரே இடத்துல கீழே இருக்கிறது போக அடிஷ்னலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு ஒன்று சொல்லுவாங்க. பசிபிக் கடல் வந்து எங்கெங்கே நிலத்தை தொட்டு இருக்கோ, அதாவது அமெரிக்கா, அப்புறம் வந்து சவுத் அமெரிக்கா, அந்த ஒரு பெரிய வட்டம் இருக்கும் குளோபல் மேப்பில் பார்த்தீங்கன்னா. இந்த பெரிய வட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ரிங் ஆஃப் ஃபயர். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட வல்கனோஸ் இருக்குது. அண்ட் இந்த ரிங்கில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் த எர்த்குவேக்ஸ் வந்து ஏற்படும். அதில் இருக்கிறதுலே அதிகமாக ஜப்பானில் தான் ஏற்படும். ஏன்னா இந்த ரிங் ஆஃப் ஃபயர்லையும் இருக்குது, 3 டெக்டானிக் பிளேட்டும் கீழே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஜப்பானில் வந்து ஏகப்பட்ட எர்த்குவேக்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும். 1920 நம்மளோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து ஜப்பானில் 1923 இஃப் ஐம் நாட் ராங். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு எர்த்குவேக் வந்து ஜப்பானோட ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லப்படுற டோக்கியோவோட ஹார்ட்டில் வந்து ஒரு பெரிய எர்த்குவேக் ஏற்படுது. அண்ட் விச் இஸ் அகைன் சிமிலர் நம்பர் 7 பாயிண்ட் சம்திங் தான். அவ்வளோ ரிக்டர் ஸ்கேலில் பதிவான ஒரு எர்த்குவேக் வந்து ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ மக்கள் 1,40,000 பேரோட உயிரை காவு வாங்குச்சு. யோசிச்சு பாருங்க, 1,40,000 பேர். தானோஸ் வந்து ஃபிங்கரை ஸ்னாப் பண்ண மாதிரி தான். உலகத்தில் இருக்கிற பாதி பாப்புலேஷன் வந்து திடீர்னு காணாமல் போனால் எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா? ஜப்பானீஸில் இருக்கிற டோக்கியோவில் இருக்கிற மக்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் தானே கொடுத்துருக்கும். 1,40,000 பேர் காணாமல் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, மண்ணோட மண்ணாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து வேர்ல்டு வாரில் தோக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் வந்து மறுபடியும் பில்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ இட் இஸ் பிகமிங் அ எக்கனாமி தட் ஹேஸ் டு பி வெரி இண்டஸ்ட்ரியலி ஸ்ட்ராங். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெருசாக வளங்கள் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிறதுல வந்து தேவர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறப்ப அந்த இண்டஸ்ட்ரீஸ் என்னதான் கட்டி வச்சாலும் அடுத்த எர்த்குவேக் வரப்போ மறுபடியும் மண்ணோட மண்ணாக போயிடுது. ஸோ இதையும் தாண்டி என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி 1980s வந்து எர்த்குவேக் ரெசிலியன்ட் பில்டிங்ஸை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. நீங்கள் இன்னைக்கு டோக்கியோ போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜப்பான் போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற மாதிரியுமே ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் டாலான பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ஜப்பானில் வந்து எர்த்குவேக் வரப்போ அந்த மொத்த பில்டிங்கும் பாம்பு மாதிரி வளையும், ஷேக் ஆகும், முன்ன பின்ன போகும், மறுபடியும் அந்த பில்டிங் எதுவுமே ஆகாமல் நின்றும். பட் அதையும் தாண்டி வீடுகள் இடிஞ்சு போனது நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிஞ்சு போயிருக்குது. பட் 1980s இஃப் ஐம் நாட் ராங் ஒரு சட்டமே போடப்பட்டுச்சு, இனிமே கட்டக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டண்ட்டாக கட்டப்படணும்னு. எர்த்குவேக் ரெசிஸ்டண்ட்டாக பில்டிங் எப்படி இருக்கும்? ரொம்ப பேசிக்கான விஷயம். மண்ணுக்கும் பில்டிங்க்கும் நடுவில் அவங்க ஏகப்பட்ட ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் மாதிரி மெட்டீரியல், லேட்டக்ஸு, இந்த மாதிரி எதையாவது வைக்க ஆரம்பிச்சாங்க. டெஃப்லான் கூட இருக்குதுன்னு என்னால் சில இடத்துல வாசிக்க முடிஞ்சுச்சு. ஸோ பேஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப டைனமிக்காக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜப்பானில் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கெட்டப்பட்ட இந்த உடன் பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம் கூட இந்த மாதிரி எர்த்குவேக் வந்து அதை தாங்கி இருக்கணும்னு. இப்போ எர்த்குவேக் வந்தப்போ கூட சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கோவிலே முன்ன பின்னான்னு ஆடுது, மறுபடியும் நின்றுடுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளவு ரெடியாக இருந்தாலும் இயற்கை என்றைக்குமே நம்மளை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். சின்ன சின்ன எர்த்குவேக்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ணிட முடியுது. டிசம்பர் 31 அன்னைக்கு 4 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி ஜப்பான் ரெடியாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் சுனாமிஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ் தான். ஜப்பான் ஒரு நாடாவே வந்து பூகம்பங்களுக்கும் சுனாமிகளுக்கும் நடுவில் வாழும் மக்கள் தான் ஜப்பனீஸ் மக்கள். ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு வந்து லேண்ட் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பல பேர் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இமீடியட்டாக சங்கு ஊதப்படுது. கடலோரத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து வேக வேகமாக அப்புறப்படுத்தப்படுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க. காரணம் ஒரு சுனாமி வார்னிங்கும் கொடுக்கப்படுது. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜப்பான்ல இருந்து கொஞ்சம் தூரம் ஜாப்பனீஸ் சி அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து இந்த எர்த்குவேக் ஏற்பட்டிருக்குங்கிறதுனால கடல் அலைகள் இமீடியட்டாக ரைஸ் ஆகும். கரெக்டாக. ஸோ சுனாமி வார்னிங்கும் கொடுக்கப்படுது. நம்மளுக்கு தெரியும் சுனாமி நம்மளுக்கு வந்து இன்னும் மெமரியில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சுனாமி வார்னிங்க்கு நடுவில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. இருந்தாலும் இதுக்கு நடுவில் நிறைய வீடுகள், இன்ஃபேக்ட் இந்த இது சொல்கிறோம்ல எர்த்குவேக் ரெசிலியன்ட் பில்டிங்ஸ் கட்டணும்னு, அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கும்ல, அதில் நிறைய பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுகுது. மக்கள் மண்ணோட மண்ணாக போகிறாங்க. நிறைய பேர் பில்டிங்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இன்னொரு கிராமத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பில்டிங்கை அந்த பில்டிங்கில் இருக்கிற கெரோசினும் கேஸ் லைனும் வந்து லிங்க் ஆகுது. வெடிச்சு தீ பிடிக்க ஆரம்பிக்குது. தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கப்போ ரெஸ்கியூவர்ஸ் இமீடியட்டாக அங்கே போக முடியலை. ஏன்னா ரோடெல்லாம் பொழந்துருக்குது. பாதி தூரத்தில் ரோடெல்லாம் பிஞ்சு இருக்குதுங்கிறதுனால ரெஸ்கியூவர்ஸும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இறந்து போகிறாங்க. இது போக நிறைய இடங்களில் லேண்ட் இந்த பில்டிங்க்கு கீழே மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்க. இன்னமும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. நான் லேட்டஸ்ட்டாக செக் பண்ணுறப்போ 53 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. இன்னமும் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எடுக்கப்பட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ சுனாமி வருது. சி இமேஜின் திஸ், ஜப்பான் எப்படி தாங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்தப்போ ஸோ அடுத்து சுனாமி வர ஆரம்பிக்குது. சுனாமி வந்து எதிர்பார்த்தது வந்து ஒரு 3 meters ஹைட்டுக்கு வரும். ரொம்ப பெரிய சுனாமியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அது அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 3 feet ஹைட்டுக்கு வந்திருக்குது. விச் இஸ் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய இடுப்பளவுக்கு சொல்லலாமா. ஸோ அந்த ஹைட்டுக்கு வந்து
இல்லை உங்கள் செஸ்ட் அளவுக்கு whatever உங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி அந்த ஹைட்டுக்கு வந்து அலைகள் வந்திருக்குது. அந்த அலைகள் வந்து கடலோரத்தில் இருக்கிற நிறைய வீடு காரு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இழுத்துட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே போயிருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இன்னமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக நீங்கள் ரீலோகேட் ஆக வேணாம், இன்னும் 1 வீக் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்ப்போம், இன்னும் வர வாய்ப்புகள் இருக்குது எர்த்குவேக்ஸ். ஏன்னா இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒரு அட்டாக் நடக்குது, ஒரு எர்த்குவேக் நடக்குது, முடிஞ்சதுக்கப்புறம் 155 ஆஃப்டர் ஷாக்ஸ் இருக்குது. ஸோ 155 ஆஃப்டர் ஷாக்னா ஒரு டைம் எர்த்குவேக் இப்படி ஆடினதுக்கப்புறம் அது அப்படியே நின்றாது. அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் வந்து நிறைய மறுபடியும் பாக்கெட்ஸில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 155 எர்த்குவேக்கு சுனாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஜாப்பனீஸ் மக்கள் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இமீடியட்டாக நிறைய கண்ட்ரிஸ் எங்களோட அசிஸ்டன்ஸை கொடுப்போன்னு இருக்காங்க. யூஎஸ் இன்ஃபேக்ட் ஜப்பானோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு, அவங்க இருந்துக்கிட்டே நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு எல்லாம் சொல்லியிருந்தாலும் ஜாப்பனீஸ் மக்கள் அந்த ஹெல்ப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க செல்ஃப் ரிலையண்ட்டாக பத்திரமா இருந்துட்டு இருக்காங்கங்கிறது ஒரு ரொம்ப அஷ்யூரிங்கான விஷயம். அதே நேரத்தில் 53 பேர் இறந்துருக்காங்க நாளே வருஷத்துலங்கிறது சோகமாக இருக்குது. ஆனால் இவங்க கிட்டேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய லெசன் இருக்குது. ஜப்பானில் வந்து 2011 இதுக்கு முந்தின சுனாமி வந்துச்சு, பெரிய சுனாமி வந்துச்சு, ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்துச்சு. அதுலேருந்து அவங்க நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம சென்னையில் அடுத்த சுனாமி வந்துச்சுன்னா நம்ம அது ஓரியன்டாக எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கும், மறுபடியும் நம்மளால் தாங்க முடியுமா? இதையே நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரில. கொஞ்ச நாளாகவே வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்னு, அதுக்கு முன்னாடி இந்த கடல்லாம் ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ கூட வந்து இன்னொரு சுனாமி வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோங்கிற கேள்வி, மேபி நான் இப்போ சென்னையில் இருக்கிறனால கடல் அடிக்கடி பார்க்குறதுனால எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அடுத்த சுனாமி வந்துச்சுன்னா ஹவு ப்ரிப்பேர்ட் ஆர் வி டு ஃபேஸ் இட்? ஜப்பானீஸ் அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது ப்ரிப்பேர்டாக இருக்கோமா, இல்லை அது சும்மா மெமரியாக மட்டும் மைண்டில் இருக்கா? சும்மா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டில். அடுத்தவங்க வந்து சொல்லணும்னு வெயிட் பண்ண வேணாம், நம்மளே சர்ச் பண்ணி பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் சுனாமி நம்ம என்ன பண்ணணும், இன் கேஸ் ஆஃப் எர்த்குவேக் நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இதை பற்றி நானே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். யாராவது வந்து சொல்லுங்கிறதுக்கு பதிலாக நானே கூட வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ ஐ வில் ப்ராபப்ளி மேக் அ வீடியோ ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஜப்பானில் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி கடலோரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட், பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கனாலும் எப்போனாலும் நடக்கலாம், நம்ம எதுக்கும் ரெடியாக இருப்போம், நம்ம இமீடியட்டாக என்னென்ன பண்ணுங்கிறத பார்த்து வச்சுப்போம். தப்பு இல்லை தெரிஞ்சுக்கிறதுல. ஸோ ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே சிரிக்கிற விஷயமா இருக்கும் until something really happens. நடக்கிறப்போ பார்த்தவங்க பெட்டர் பொசிஷன்டாக இருப்பாங்க. ஸோ என்றைக்குமே இட்ஸ் பெட்டர் டு பி ஆன் த சேஃபர் சைட். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வருஷத்தோட முதல் நாளே ஜாப்பனீஸ் மக்கள் இல்லை, நம்மளோட லைஃப்லேயுமே நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி யாராவது ஒரு இடத்துல பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ். ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். லிங்க்டின்ல கூட யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் ஸ்குவாட்.